என்ன இது அடுத்த புது கட்சி? கருப்பாம்பூச்சின் பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்களாம். எங்க ஊரு கன்னியாகுமரி பாஷையில இந்த ஜீவனை செல்லமா பாச்சான்னு கூப்பிடுவோம். அந்த பாச்சா அந்த கருப்பாம்பூச்சி பேர்ல ஒரு கட்சி உண்மையிலே ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலே அது மாதிரி ஒரு வரலாறே உருவாயிட்டு இருக்கு. தொடங்கின 2 நாள்ல 1 கோடி அப்புன்னு சொன்ன மாதிரி 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ். எதுக்கு இந்த கருப்பாம்பூச்சிக்கு எங்க ஊர்ல செல்லமா கூப்பிடுற இந்த பாச்சாவுக்கு கருப்பாம்பூச்சி உருவாறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு தெரியுமா? CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் சூரியகாந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, கோர்ட் ஹால்ல டிஸ்கஷன் போ அன்எம்ப்ளாய்டு யூத் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுவோம். அந்த அன்எம்ப்ளாய்டு யூத்த காக்ரோச், அதாவது நம்ம பாச்சான்னு சொல்லிட்டாரு. அவரு காக்ரோச்னு சொல்லி கோர்ட் ஹால்ல அசிங்கப்படுத்தினால ட்ரிகர் ஆகி அபிஜித் அந்த பர்டிகுலர் சோஷியல் ஒர்க்கரை இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் சூரியகாந்த் அவர்கள் அசிங்கப்படுத்தினதை ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்தணும்னு அந்த காக்ரோச், அதாவது நம்ம பாச்சா பேர்லயே CJP, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜென்சி ஜெனரேஷனோட இந்த கிட்ஸோட உலகத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் கீழே சவுத்ல நாங்க தான் 50 வருஷம் 75 வருஷம் பெரிய கட்சி, நாங்க தான் ஆண்ட பரம்பரை ஆண்ட கட்சின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்த 2 பெரிய கட்சிகளே 2 பெரிய ஆலமரமே வீழ்ந்துருச்சு. அது அழிஞ்சு இன்னொரு பக்கம் புது மரக்கண்டு முளைச்சி 2 வருஷத்துல ஆட்சியே பிடிச்சிருச்சு. இப்ப மேல இருக்கிற அந்த 2 ஆலமரங்களும் என்ன ஆக போகுதுன்னு தான் உண்மையிலே சத்தியமா தெரியல, புரியல. சரி, என்னதான் நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்துதான் பாப்போமே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.